மேசராசிக்காரர்கள் காதலர் தினத்தப்போ இந்த வருகின்ற காதலர் தினத்துக்கு அவங்க வந்துட்டு போய் காதலை எப்படி சொல்லணும், எந்த நேரத்துல சொல்லணும், சில விஷயங்கள் இருக்கும்ல, இந்த மணி சொன்னா கரெக்டா இருக்கும், இந்த நேரத்துல போய் சொன்னா கரெக்டா இருக்கும், இந்த இந்த விஷயங்கள்லாம் பண்ணா அந்த லவ் பண்றவங்களுக்கு பிடிக்கும்னா மேசராசிக்காரர்கள் என்ன பண்ணணும்? பொதுவா வந்து பாத்தீங்கன்னா மேஷம் அப்படின்னாலே காலபுருஷனுக்கு ராசி. இது வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு ராசி அப்படிம்பாங்க. மேஷம்க்கு வந்து பாத்தீங்கன்னா இன்பில்ட்டாவே ஒரு ஆளுமை அப்படின்றது உண்டு. ஒரு ஆண்மகனாவே நம்ம பார்க்கணும் அப்படின்னா மேஷத்தை பார்க்கலாம். ஒரு மேன்லினஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். மேஷராசி பையனுங்களை பிடிக்காத பொண்ணுங்களே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். காதல் அந்த மன்னனா? ஆமா. இல்ல காதல் மன்னன் அப்படின்றத விட பார்த்த உடனே அட்ராக்ட் ஆகக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி இருப்பாங்க. நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ்ல அழகா இருப்பாங்களா? இல்லம்மா, மேன்லினஸ் அப்படின்ற பட்சத்துல அழகு அப்படின்றத விட இந்த ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறது, பாடிய வந்து நல்லா வந்து பாடி பில்ட் பண்ணிக்கிறது, நல்ல மசில்ஸ் வச்சுக்கிறது, ஜிம்க்கு போயிட்டு நல்ல கெத்தா இருக்கிறது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேஷம் இருக்கும் அப்படின்லாம். இப்ப பிள்ளைங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா காலம் மாறிட்டே இருக்கு இல்லையா? இப்ப பொம்பளை பிள்ளைங்க பார்த்த உடனே ஒரு பையனை பிடிக்குது அப்படின்னா அவன் ரொம்ப மேன்லினஸா இருக்கணும். அந்த மாதிரி ராசிகள் நிறைய உண்டு. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம மேஷம் அப்படின்னு சொல்லிக்கலாம். மேசம் உடம்ப நல்லா பாத்துப்பாங்க. நல்லா பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அவங்க பாடி ரொம்ப பிடிக்கும். தே லவ் தர் பாடி அப்படின்னு சொல்லலாம். நாங்க வந்து பாருங்க, நல்ல வந்து ஹைட் அண்ட் வெயிட்டா ஆம்பள பிள்ளைங்களா இருந்தாலும் இப்படி பண்ணுவாங்க. பொம்பள பிள்ளைங்களா இருந்தாலும் அவங்க பிசிக்க மெயின்டெயின் பண்ணுவாங்க. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா, இடுப்பு இவ்வளோ இன்ச் இருக்கணும். அந்த மாரி எல்லாம் வந்து நெறைய நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஜீரோ ஃபேட் எல்லாம் சொல்றாங்க. ஆமா. அதாவது சின்ன பிள்ளைங்க, வயசு பிள்ளைங்கலாம் அந்த மாரி மெயின்டெயின் பண்ணுது பார்த்தீங்களா? இந்த மாரி வயசு பிள்ளைங்க, அந்த மாரி மெயின்டெயின் பண்ற பிள்ளைங்க நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு மேஷமா இருக்கும், ரிஷபமா இருக்கும், துலாமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேஷத்துக்கு அவங்களோட உடம்பு ரொம்ப பிடிக்கும். ஸோ நெறைய ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறது, பெரிய வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனிக்கு சிஇஓவா இருக்கிறது, ஆஃபீசரா இருக்கிறது, பெரிய பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட்ல இருக்கிறது எல்லாமே மேஷம் தான்.